நண்டு என்ன பண்ணுற? ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே திரிவேன். சளி பிடிக்க போது பட்டு தள்ளுடா. கறி எங்கள் ஃப்ரீசரில் வச்ச 1/2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. நல்லா பிடிச்சிக்கிடுச்சு பற்றியில். இப்படி நல்லா பிடிச்சிக்கிடுச்சு. இந்த நல்லா அப்படி ஒரு கலராக தண்ணி என்னமோ தட்டிடுச்சு பற்றியில். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடணும். நல்லா இருக்கா கறி, நல்லா ஊறி நல்லா இருக்குது. சர்மா இங்கே வாடி, இதை எடுக்கிறதுக்கு வந்தானடி, கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணானடி. பண்ணுறாங்கல்ல ஒருத்தோட. சரி வாங்க, நம்மளாம் எனத்தையும் முடிஞ்ச உதவி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு வேலையான்ற மாதிரியே விரிவாக மக்களே. இதை எடுப்பு பிடிச்சிட்டு எடுத்துட்டா. ஆஹா ஆஹா பத்தியா, ஆம்பளை பையன்றது பற்றியா எப்படி செடமாக பிடிச்சி எப்படி எடுத்துட்டேன். அம்மா ஒரு கையில் பிடிச்சி எடுத்து ஒரு கையில் போட்டால் அது நல்லா வருக்கு. உதவி நினைப்பு என்ன விழுது நாட்டில். இந்த மாதிரி பொறிக்கணும் தே. ஒரு லைட்டு கேமராவில் ஆன் பண்ண தரல. நாளாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன். எப்படி போ பார்த்தியா, நான் தொடுத்துட்டு போகிறேன் வரமாட்டேங்குது அந்த இடத்துல. மக்களே பார்த்தீங்களா, சிக்கன் 65 எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குண்டு. இப்படித்தான் வேக வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கடையில் வாங்கினா 100 கிராமு 50 கிராம் 40 ரூபாயாம், 100 கிராம் 80 ரூபாயா. எம்புட்டா விலை. அப்படியே 10 வெங்காயம் எடுத்து விடா. அப்படி வெங்காயத்தை நறுக்கி போடுறேன். அப்படி தான் நல்லா திங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்படித்தான் 65 போடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மசாலையெல்லாம் வெளியே வராமல் இப்படி தனித்தனியாக அப்படியே நல்லா ஒட்டிக்கிறோம் பார்த்துங்க. அதுக்காகத்தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது. நல்லா வேகட்டும். இன்னும் நல்லா வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இந்த வர எது வழி எப்போ கொடுக்குறீரு? நல்ல வெங்காயமா வெள்ளை வெங்காயம் எடுத்து வாப்பு. 5 வருப்பா. கறி இதுக்குள்ளே விழுந்துடாம இப்படியா சன்னல் வழியாக கொடுக்குறது? கறிக்குள்ளே விழுந்துடாம. நான் பெத்த மயன் எனக்கு அப்படி உதவி பண்ணுவாங்க. அப்படி ஒரு அமைதியான மயன். என் மயன் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லியிருந்திய தம்பி சொன்னேன்ட்டு. உங்களுக்கெல்லாம் பெரிய ஆளாக தெரியும். எனக்கு என் மயன் சின்ன ஆளுதான். இன்றைக்கி எனக்கு குழந்தைதான் அவன். அதனால அப்படி சொன்னேன். சரி விடுங்க, நீங்கள் சொல்கிறது ரைட்டுத்தேன். அப்படி தான் என் மூளைக்கு பட்டுச்சு. என் மயன்னு ஒரு சொன்னார். அம்மா இதெல்லாம் சொல்லாதியம்மாண்டு. அமைதியான என் சிங்கம். அம்மாவுக்கு உதவி பண்ணணும்னு அப்படி வந்து நிற்பார். இன்னும் பெத்தார் மாதிரி 10 பிள்ளை ஒத்துக்கிறலாம். இந்த நண்டு பூஜா மாதிரி. நண்டு நல்லவில்ல உரைக்கிறாங்க. நண்டு ரொம்ப ரொம்ப நல்லவில்லங்க. அவ்வளோ மாதிரி பிள்ளை பேரை நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆத்தாடி வீட்டில் ரணகலம் ஆயிருப்போங்க. எதையாவது உண்மையை சொன்னோன்னா அவ்வளோதான். அப்படி கிடணுமாப்பு. என்னங்க ஒரு கேமராவை பிடிக்க தெரில அவர் முயற்சியில் தான் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு என் முகத்தை உங்கள்கிட்ட காட்ட முடிஞ்சு. போதுமாப்பு கறி இல்லைன்னு. இந்தா எப்படி 65 எப்படி ரெடி ஆகிடுச்சு பற்றியெல்லாம். தனித்தனியாக துண்டா இப்படி பொரிக்கணும். என்னப்பா நண்டுக்கு வாசம்லாம் மணத்துருச்சான் பார்த்துக்கோங்க. நண்டு எப்போப்புன்னு இருக்கு. கடைக்குட்டின்னா அப்படி ஒரு கடைக்குட்டி பிடிப்பு. ஐயா அமர்ந்துட்டாரு. பிடிச்சி போடுற லைட் அமர்ந்துருச்சு. லைட்டு போடு சரி நல்லா தெரியும். இந்த அப்படி வந்துருச்சு. இந்த மாதிரி வீட்டில் வறுத்து கொடுக்கணும். எல்லா நேரமும் வறுத்து கொடுக்கக்கூடாது. அடிக்கடி வறுத்து கொடுக்கக்கூடாது. கோழிக்கறியை வந்து அடிக்கடி வறுத்து ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடக்கூடாதுவாங்க. நான் இப்போ வறுத்து கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதான் இன்றைக்கி வறுத்து கொடுக்குறது. என்னந்தா இதுக்கு பூரா நல்லா கட்டி ஆயிடுச்சு. வந்து இருக்கும் எப்படி கட்டி ஆயிடுச்சு. எப்படி ஐஸ் பில்கர் ஆயிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சதுனால கறிலாம் ஓடுதுமா? எங்கே ஓடுது? கறியா ஓடுது? எத்தனை உயிராக வந்துச்சு ஓட. சிக்கன் 65 பண்ண சிக்கன் கிரேவி பண்ணுறது எப்படின்ட்டு ஏற்கனவே வீடியோ போட்டேன். அதனால் அதை மட்டும் பண்ணலை. இன்றைக்கி சிக்கன் 65 பண்ணுறது எப்படின்றத மக்களோட தெரிஞ்சுக்கோங்க. இருங்க வெங்காயத்தை நறுக்கி. மக்களே கறியை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நண்டு சிண்டுக்கெல்லாம் எடுத்து வச்சு கொடுப்போமா? இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு 4 பீஸ். இது மானசாவுக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணிடுவேன். இது முடியாது இது இல்லைன்னா இல்லை. அனைத்தும் வந்து ஆன்லைன் மயமாகி போச்சு. பார்த்து தெரிஞ்சுக்கிறாப்புல இருக்குது. அப்படி இருக்கப்போ எதுவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இது வந்து வெங்காயம் வந்து நண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்போமா? வாங்க மானுக்குட்டி இந்தாங்கடா. ஓகே உனக்கு சந்தோஷமா?
சொல்லு வாயை திறந்து. அவங்க திங்கிறதுல இறங்கிட்டா. இருடி உனக்கு தனியாக வச்சுருக்கேன். பூச்சா சண்டை விட்டு கிடப்பேன். இந்தாடி உனக்கு இந்தாடி உனக்கு இந்தா சாப்பிடுங்க. இதை மொத்தத்தையும் கொண்டு போய் தாய் வெளியில் உட்காந்துருக்கு. தாய் கொடுத்துட்டு வரேன். இதை தாய் சாப்பிட்டு போகுது. இது தாய் அந்த பொரியுது இந்த பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை சிம்மாப்பாவுக்கு, இது வந்து சர்மாக்குட்டிக்கு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு 1-2 துண்டு கொடுப்பாங்க. போகையில் வரையில் ஒன்று எடுத்து வாயில் விடுவேன். சாப்பிடுங்க தாயை தண்ணிங்கள் தின்னுங்க. தந்தா என்ன சமையல்? மீன் குழம்பா? எங்களுக்கு மீன் அவ்வளோவா பிடிச்சிது. ஆள் கொண்டு தான் போடுவோங்க வாயில். எங்கள் ஆத்தாவுக்கு சாப்பிடுங்க எல்லோரும். இப்படித்தான் எப்படிமா இருக்கு? நல்லா சொல்லு மக்களுக்கு தெரியும், கேட்குறாப்ல. நல்லா இருக்கு. கடையில் கூட அப்படி இருக்காது. கடையில் கூட அப்படி இருக்காதா? என் மயன் தான் எனக்கு ஏத்தாப்புல சொல்லுவார். கடையில் கூட அப்படி இருக்காதா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான். நல்லா இருக்கடா. தாய் சொல்லிச்சு நல்லா இருக்கு. சரி, வெயில் அடித்தா சாயந்தரம் மழை பெய்யும். அதான் மதுரை. ஓஹோ, மதுரையில் சாயந்தரம் மழை பெய்யுது. அதான் மதுரை. மின்னல் அடிக்குதுங்க, மழை கொட்டிட்டு கிடக்கு. இங்கே நண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பூச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லோரும் அவங்க இருக்கானா பூஜா எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நம்ம போகையிலே வரையிலேயே பொறிச்சு போட்டு போகையிலே வரையிலேயே 2 துண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிற வேண்டியது. மொத்தமாக கிடைக்கும்னா எதிர்பார்க்கக்கூடாது. அரிசி ஓடி அந்த மறுபடியும் வந்து கேட்டான்னு என்ன செய்கிறது? அப்படியே அரிசி வச்சு விட்ருவேன், சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நான் திங்கலைன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. நானும் விட்டுருவேன். என்னத்த பிள்ளைய ஐயா மனக்கட்டி மனசை இது பண்ணி வாழ்கிறவதான் பெத்தவா. என்ன சொல்கிறிய? அதுக்கிட்டே அந்த தியாகம் கூட பண்ணலைண்டா என்ன அப்படின்ட்டு பிள்ளைய திங்கிட்டோம்னு நினைப்பேன். இப்படித்தான் ஒவ்வொரு தாய்களும் இருக்கும். என்ன கோயில் வரையில் ஒரு முணுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். அப்படியே இருக்குது. பார்த்துட்டு லைக் போடுங்க. இப்படித்தான் சிக்கன் 65 பண்ணணும். நான் குடும்பம் நடத்துகிற முறையும் எங்கள் குடும்பம் பிடிக்குதுன்னா லைக் போடுங்க. என்னத்தையே எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறதே லைக்கை போடுங்க. ஸ்கைப்பு பட்டனை அமுக்குங்கப்பா. என்னாச்சியா? கேமரா பிடிக்க நீ தின்னியா? போதும், அவ்வளோதான் முடிச்சுட்டேன். என்னத்தையா லைக் போடுங்க. என்னத்தையா அவ்வளோதான். வேலை வெட்டியில் பார்க்குறேன். நான் இது பிடிச்சிக்கிட்டே விளாத்தோம்னா வேலை பார்த்தாப்புலே இருக்கேன். அதுக்கிட்டே லைக் போடுங்க. கிரேவின்னு வச்சு எப்படி கிரேவி, சிக்கன் கிரேவி எப்படி வச்சோம்ன்றது இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதில் பார்த்துக்கேன்.